அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஆவலோடு, அந்த ஆவலுக்கு ஒரு அளவு இல்லை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டு, அது கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்தந்த விஷயத்திற்கு மீது உண்டான அன்பு, அந்த விஷயத்தின் மீது உண்டான எதிர்பார்ப்பை பொறுத்து அமையும். அது மாதிரி மூமின்களுக்கு இந்த ரமதானுடைய எதிர்பார்ப்பு என்பது அது மட்டில் அடங்காது. சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த ரமதான் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் அடுத்த மாதம் ஷவ்வால் மாதத்திலிருந்து நாங்கள் அடுத்த ரமதானை எதிர்பார்த்தவர்களாக இருப்போம். அப்போ அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ரமதானுடைய முக்கியத்துவத்தையும் மேன்மைத்துவத்தையும் முழுவதுமாக அறிந்து உணர்ந்து செயல்பட்ட நன்மக்கள் மீண்டும் எப்பொழுது வரும் என்று ரமதான் முடிந்த மறுநாளிலிருந்து அவர்கள் நாட்களை எண்ண தொடங்கினார்கள். அது சஹாபாக்கள் என்று சொன்னால், நாம் குறைந்தபட்சம் ரமதானுக்கு முன்னேற்பாடு ரஜப் மாதத்தில் இருந்தோ அல்லது ஷாபான் ஒரு மாதத்தில் இருந்தோ நாம் செய்திருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமதானை நமக்கு பயனுள்ள ரமதானாக, அல்லாஹும் ரசூலும் தன்னுடைய அடியார்கள் பெருமானார் தம்முடைய உம்மத்தினர்கள் எப்படி இந்த ரமதானை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அந்த நன்மையான முறையில் நாம் அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பிற்குரியவர்களே, இந்த ரமதான் என்பது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் அற்புதம். உம்மத்தே முஹம்மதியாவின் மீது அல்லாஹ் செய்த பேருபகாரங்களில் நாம் சில பட்டியல்கள் இட்டோம் என்று சொன்னால், அதில் மிகவும் முக்கியமான அந்தஸ்தில் இருக்கக்கூடியது இந்த ரமதானுடைய மாதம். வேற எந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ரமதானை கொடுத்தான் சொல்லுங்க? சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை உள்ள அத்துணை ஆயிரக்கணக்கான நபிமார்கள், லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரமதானை தரவில்லை. இப்படி ஒரு சங்கையான மாதம் இருக்கின்றது. இந்த மாதம் முழுக்க நீங்கள் தொழுகக்கூடிய தொழுகைகள் மற்ற ஏனைய மாதங்களை காட்டிலும் 27 மடங்கு 70 மடங்கு உங்களுடைய இஹ்லாஸுக்கு ஏற்றவாறு அது பன்மடங்காக இரட்டிப்பாக்கப்படும். எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் தரல. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு மற்ற ஏனைய மாதங்களை காட்டிலும் இன்று ரமதானுடைய மாதத்தில் உங்களுக்கு பன்மடங்காக நற்கூலி அளிக்கப்படும் என்று எந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் சொல்லவில்லை. இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் இந்த காரியங்களை நீங்கள் இந்த குறிப்பிட்ட மாதத்தில் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பல பன்மடங்கான நற்கூலிகள் வழங்கப்படும் என்று அல்லாஹ் எந்த உம்மத்தினருக்கும் இந்த பாக்கியத்தை தரவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தினராகிய நமக்கு மட்டுமே. நாம் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா, ஏன் இந்த பாக்கியம், ரமதான் என்ற பாக்கியம் ஏன் நமக்கு அல்லாஹ் கொடுத்தான்? நாயகத்தினுடைய துவா. காரணம், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலம் வரை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலம் வரை உள்ள எல்லா சமூகத்தினருடைய ஆயுட்காலத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆக்கி வைத்திருந்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தில் 500 வயசுனா சாதாரணமான விஷயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வேடிக்கையாக உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு மூதாட்டி அழுதுட்டு இருந்துச்சான். ஏமா அழுதுட்டு இருக்கேன்னு கேட்டால், இல்லை என் மகன் அல்பாயுஸில் போயிட்டான். இன்னும் என்ன வயசு? 110. எத்தனை வயசு? 110 மரணித்தவர் அல்பாயுஸில். 400-500 வருஷம் வாழ்கிறவங்களுக்கு 110 என்னது? அல்பாயுஸில் போயிட்டா என்று அழுகிறேன் என்று சொன்னார்கள். அப்போ அந்த அளவுக்கு ஆயுட்காலம் அவர்களுக்கு அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுத்திருந்தான். ஆனால் பெருமானார் சொல்கின்றார்கள், அமாரு உம்மதி, என்னுடைய உம்மத்துமார்களுடைய வயது என்பது மாபைன 60 முதல் 70 வரை என்று சொன்னார்கள். ஆக ஏறத்தாழ 1000 ஆண்டுகள், 100 நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்து அல்லாஹுவை திருப்திப்படுத்தும் வகையிலே அந்த நன்மக்கள் அவர்களெல்லாம் செய்த அமல்களை நாமும் பெற வேண்டும், என்னுடைய உம்மத்தும் இந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்கின்ற மேன்மையான நோக்கத்திலே அல்லாஹ்விடத்திலே அழுது, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து, நமக்காக அல்லாஹ்விடத்திலே போராடி பெருமானார் வாங்கி கொடுத்த சில உபகாரங்களில் சில சிறப்புமிகு இரவுகளை கொண்ட மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரமதானிலே தான் லைலத்துல் கத்ர் இருக்கின்றது. இந்த இரவை ஒருவர் அடைந்து விட்டால் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை அவர் பெற்றவர்.
போன்ற ஆவார் என்று சொன்னால் 1000 மாதங்கள் என்று சொன்னால் 83 வருடம் ஏறத்தால். அப்போ ஒவ்வொரு ரமதானிலும் நாம் 83 வருடங்களை அடைந்தோம் என்று சொன்னால் ஏறத்தாழ அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் முன் சென்ற சமூகத்தை விட அமல்களிலே அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் வகையில் நாம் பல்வேறு நற்கூலிகளை நாம் பெறுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகையாலே அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த ரமதானை மிக கண்ணும் கருத்துமாக நாம் கவனிக்க வேண்டும். மற்ற மாதங்களிலே நாம் எப்படி இபாதத்துகளுடைய விஷயத்திலே நம்முடைய செயல்பாடுகளுடைய விஷயத்திலே பொடுபோக்குத்தனமாக இருக்கின்றோமோ, தொழுகைகளை வக்துடைய தொழுகைகளை விடுவது, சுன்னத்தான தொழுகைகளை விடுவது, அல்லாஹ்வுடைய திக்ர்களை விட்டும் பொடுபோக்காக இருப்பது போன்று நாம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ரமதானிலும் நாம் அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நம்மை விட மிக ஒரு நஷ்டவாளி யாரும் கிடையாது. பெருமானார் அவ்வளவு சீக்கிரம் எந்த விஷயத்துக்கும் தன்னை கொலை செய்ய வந்தவர்களுக்கு கூட நாயகம் பதுவா செய்தது கிடையாது. தன்னின் மீது கல்லை எறிந்து இந்த உலகத்தின் தலைவர், எல்லா நபிமார்களுக்கும் தலைவரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரத்தம் இந்த பூமியிலே தாயிஃப் நகரத்திலே சிந்தும் பொழுதும் சரி, உஹது போர்க்களத்திலே பெருமானாருடைய ஷஹீதாக்கப்பட்ட போதிலும் சரி, இந்த சமூகத்தை பார்த்து என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தது கிடையாது, பதுவா செய்தது கிடையாது. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த ரமதானை அடைந்தும் அதனுடைய பயனை அடையாதவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும் என்று சொல்ல அதை அங்கீகரிக்கும் வண்ணமாக ஆமீன் என்று நான் சொன்னேன் என்று பெருமானார் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், அப்போ இந்த ரமதானை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானாருடைய நாவில் இருந்து வந்தது ஆமீன் என்று. ஆக நாம் ரமதானை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? சங்கியான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த ரமதானை 3 கட்டங்களாக பிரித்து கொடுத்திருக்கின்றார். எப்படி நம்மளை செதுக்குகின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். பெருமானார் சொல்கின்றார்கள், அவ்வலுஹு ரஹ்மத்து. இந்த ரமதானுடைய முதல் 10 இருக்குது அல்லவா, அது ரஹ்மத். அல்லாஹ்விடத்தில் நாம் ரஹ்மத்தை தேட வேண்டும். வ அவுசதுஹு, அதில் இருக்கக்கூடிய இந்த நடு 10, 2ஆம் 10 என்பது மக்ஃபிரத்துன், அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பை தேட வேண்டும். வ ஆகிருஹு, கடைசி 10 நாட்கள் என்பது இத்கும் மினன் நார், நரக நெருப்பில் இருந்து அல்லாஹ்விடத்தில் நாம் விடுதலை தேட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானை நமக்கு 3 கட்டங்களாக பிரித்து கொடுத்திருக்கின்றார். அப்போ ஏன் மற்ற மாதங்களிலே நாம் செய்யக்கூடாதா? ரமதானிலே செய்வதற்கு என்று தனிப்பெரும் சிறப்பு இருக்கின்றது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். எனவே நாம் முதல் 10 நோக்கியவர்களாக இருக்கின்றோம். இந்த முதல் 10 ரஹ்மத்துடைய 10. ரஹ்மத்துடைய 10. ரஹ்மத்துனா என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷைஇன், என்னுடைய ரஹ்மத் இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளின் மீதும் என்னுடைய ரஹ்மத் அங்க அதில் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப ரஹ்மத்துனா என்ன? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நம்மை விட்டும் ஒரு சன பொழுது, ஒரு நொடி நீங்கினால் நாம் வெறும் பிணம், மையித். அல்லாஹ்வுடைய ஹயாத் என்னும் ரஹ்மத்து அடியார்களை விட்டு நீக்கப்பட்டால் நாம் மையித், வெறும் மையித். அப்போ நம்மில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ரஹ்மத்தில் தான் இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அத்தகைய ரஹ்மத்தை அல்லாஹ் நமக்கு ஆஃபியத்தான வாழ்க்கையை தந்திருக்கின்றான், ஆரோக்கியமான உடலை தந்திருக்கின்றான், சம்பாதிப்பதற்குரிய வலிமையை கொடுத்திருக்கின்றான், அறிவை கொடுத்திருக்கின்றான். இதையெல்லாம் அல்லாஹ் நம்மின் மீது பொழிந்த ரஹ்மத்துகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த ரஹ்மத்துகளை நாம் எப்பொழுதும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டே தான் இருக்க வேண்டும். என்றாலும் அதை அதிகமாக நாம் ரமதானிலே கேட்க வேண்டும். ரமதானிலே அதை எப்படி கேட்டு அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு பயிற்சி காலமாக இந்த ரமதானுடைய முதல் 10 இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹ் சொல்றார், யஹ்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மன் யஷா. அல்லாஹ் பொதுவாக எல்லாருக்கும் தான் படைத்தேன் என்பதற்காக, ரப்புல் ஆலமீன், அகிலத்துடைய ரப்பு என்பதற்காக எல்லாருக்கும், அல்லாஹ்வை வணங்குபவருக்கும் வணங்காதவனுக்கும், முஷ்ரிக்குக்கும், காஃபிருக்கும், யஹூதுக்கும், முஸ்லிமுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்து கொண்டு தான் இருக்கின்றான். ஏனால் அவன் ரப்புல் ஆலமீன், எல்லாத்தையும் படைத்தவன் அவன். ஆனால் சில குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்கின்றான், யஹ்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மன் யஷா. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவன் நாடியவர்களுக்கு, சில குறிப்பிட்டவர்களுக்கு அல்லாஹ் தருவான் என்று சொல்கின்றான். அந்த குறிப்பிட்ட நன்மக்களுடைய பட்டியல்களை நாம் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமதானிலே அல்லாஹ்விற்கு இந்த ரஹ்மத்தை நாம் தேடுகின்றோம்.
குறிப்பிட்ட நியாமத் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்திலிருந்து எல்லா விதமான முசீபத்துகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக, உடல் ஆஃபியத்தை பெற்றவர்களாக, மரண தருவாயிலே நல்ல ஒரு மௌத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு ரஹ்மத். உறவினர்களோடு இணக்கமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்தால் என்று சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட ரஹ்மத். நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலே அல்லாஹ் அதிலே பரக்கத்தையும் அதன் மூலமாக நம்முடைய எல்லா தேவைகளும் நிரப்பமாக நிறைவேற்றப்படும் என்று சொன்னால் இது அல்லாஹ் தரக்கூடிய ரஹ்மத். இந்த ரஹ்மத் அல்லாஹ் குறிப்பிட்டவர்களுக்கு தான் கொடுப்பான். அந்த குறிப்பிட்டவர்களுக்கு நாம் தகுதி படைத்தவர்களாக இல்லை என்று சொன்னாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே நாம் துஆவின் மூலமாக இது போன்ற ரமதானுடைய மாதத்திலே அதிகமான இபாதத்துகள் செய்து நோன்பாளிகளாக நம்முடைய ரப்பிடத்தில் நாம் கையேந்தி நின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிச்சயமாக நமக்கு நற்பெரும் கூலிகளையும் இந்த தீனிலும் சரி, துன்யாவுடைய விஷயங்களிலும் சரி, நாளை மறுமையுடைய விஷயங்களிலும் அல்லாஹ் நமக்கு அதிகமான ரஹ்மத்துகளை வழங்குவான் என்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரமதானுடைய 10 ரஹ்மத்துடைய 10ஆக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, நாம் அதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? அதனால தான் நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் ரமதான் வந்துட்டா இமாம்கள் பள்ளியாசல்ல ஓதுவாங்க. என்ன ஓதுவோம்? நம்ம முதல் 10ல் அல்லாஹும்ம அர்ஹம்னா பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன், அர்ஹமுர் ராஹிமீனே, எங்களுக்கு உன்னுடைய ரஹ்மத்தை தருவாயாக என்று நாம் அதிகமாக குறிப்பாக ஃபஜர் தொழுகையிலே நாம் கேட்கின்றோம். அதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக அது இருக்கின்றது. இன்னும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, இரவுடைய நடுநிசி நேரத்திலே அல்லாஹ்வை ஜிக்ரு செய்பவனும் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை ஜிக்ரு செய்யாதவர்களும் சமமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். தஹஜ்ஜுடைய வக்திலே எந்திரிச்சு தொழுபவருக்கும் தஹஜ்ஜுடைய வக்திலே உறங்குபவர்களும் சமமல்ல என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ குறிப்பிட்டவர்களுக்கு நான் நியாமத்தை பொழிவேன் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த குறிப்பிட்டவர்கள் இவர்கள் தான். தஹஜ்ஜுடைய நேரத்தில் உறங்குபவர்களுக்கு அல்லாஹ் பொதுவான ரஹ்மத்தை தான் கொடுப்பான். அந்த நேரத்தில் எழுந்து அல்லாஹ்வை ஜிக்ரு செய்து அல்லாஹ்வை தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பவர்களுக்கு அல்லாஹ் குறிப்பிட்ட ரஹ்மத்தை தருகின்றான். அதுதான் அல்லாஹ்வுடைய இந்த குறிப்பான ரஹ்மத்தை பெறுவதற்கு உண்டான வழிகளில் ஒன்று தஹஜ்ஜுடைய நேரத்தில் தொழுவது. குர்ஆனை அதிகமாக நாம் ஓத வேண்டும். குறிப்பாக ரமதான் மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், முழுவதுமாக குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். இதிலே நாம் ஓதவில்லை என்று சொன்னால் வருஷத்தில் எங்கேயும் ஓத முடியாது. ரமதானில் கூட ஒருத்தர் குர்ஆனை தொடரலன்னு சொன்னால் அவர் வாழ்க்கையில் எப்போ எங்கேயுமே எந்த ஒரு நிலையிலும் தொட முடியாது. அன்பிற்குரியவர்களே, ஆக நாம் ஒரு ஷெட்யூல் போடணும். ரமதானில் என்னுடைய நாட்கள் எப்படி கழிக்கப்பட வேண்டும், நான் எப்படி ஒவ்வொரு ரமதானுடைய நாளையும் நான் எப்படி அதை கழிப்பேன் என்று நமக்கு நாம என்ன செய்ய வேண்டும்? ஷெட்யூல் போடணும். நம்ம பிள்ளைகளுக்கு ஷெட்யூல் போட்டு கொடுக்கணும். இந்த நேரத்தில் நீ இந்த வக்தை தொழுகணும், இந்த நேரத்தில் இந்த திக்ரை செய்ய வேண்டும், குறைந்தபட்சம் ஒரு 1/4 ஜூஸ் அல்லது 1/2 ஜூஸ் குர்ஆனை ஓத வேண்டும் என்று சொல்ல வேண்டும். நாம் இந்த ரமதானுடைய பயனை மட்டும் உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு நொடி கூட தஸ்பீஹோ அல்லது திக்ரையோ அல்லது குர்ஆனை விட்டோ நாம் பிரியவே மாட்டோம். அந்த அளவுக்கு இந்த ரமதானிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் நிறைந்து இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பிற்குரியவர்களே, நாம் அதிகமாக எப்படி நம்ம பிளானிங் இல்லாமல் எதுவும் நடக்காது. இப்போ என்ன செய்ய வேண்டும்? ரமதானுக்கான முன்னேற்பாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக வக்து தொழுகையை விட்டோம் என்று சொன்னால் நோன்பு வைத்து எந்த பயனும் இல்லை. அதே சமயம் நோன்பு வைத்துவிட்டு நாம் வீணான காரியங்களில் ஈடுபட்டால், நோன்பு வைத்துவிட்டு வீணான காரியங்களிலேயோ பாவ செயல்களிலேயோ நாம் ஈடுபட்டால் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன். ஹதீஸே குதுஸிலே அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் நோன்பு வைத்த நிலையில் மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா. எந்த ஒரு நபர் நோன்பு நோற்ற நிலையில் தீய செயலையும் விடவில்லை, தீய பேச்சுக்களையும் அவர் விடவில்லையோ அல்லாஹ்வுக்கு அவன் பட்டினி கிடப்பதில் எந்த ஒரு தேவையும் இல்லை என்று அல்லாஹ் கூறியதாக பெருமானார் சொல்கின்றார்கள். என்று சொன்னால் நோன்பு நோற்ற நிலையில் நாம் பாவத்தை செய்தோம் என்று சொன்னால் அந்த நோன்பில் எந்த ஒரு பயனும் கிடையாது. அதனால தான் பெருமானார் சொல்றாங்க, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், யாராவது உங்களில் ஒருத்தர் சாப திட்டுறார் அல்லது சாத்தமம் அவர் என்ன பண்ணுறாரு, சண்டைக்கு வராரு, வாய் தர்க்கம் ஏதாவது செய்கிறார் என்று சொன்னால் பல்யக்குல் இன்னி சாயிமுன், அவர் என்ன சொல்ல வேண்டும்? நான் நோன்பாளி என்று சொல்ல வேண்டும். நோன்பாளியாக இருந்தால் நாம்
பிறரிடத்தில் சண்டை சச்சரவுக்கு கூட போகக்கூடாது என்கின்ற அளவுக்கு இந்த நோன்பின் மகத்துவமும் மேன்மைத்துவமும் இருக்கின்றது என்று சொன்னால், அப்போ நம்ம பாவமான செயல்களில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் இந்த ரமதானை நாம் இழிவுபடுத்துவதை போன்றாகும். அல்லாஹ் பல பேருபகாரங்களை இந்த ரமதானின் மூலமாக உங்களுக்கு தர இருக்கின்றான் என்று அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் நிலையிலே நாம் அந்த நாளிலும் பாவமான செயல்களில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் அதை நாம் உணராதவர்களாக அதை நாம் இழிவுபடுத்துகின்றோம் என்றுதான் அர்த்தம். ஆக அல்லாஹ் எப்படி ரமதானை அணுக வேண்டும் என்று பெருமானார் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்களோ அந்த முறையிலே ரமதானை பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தருவானாக. இறுதியாக இந்த ரமதானுடைய ரகசியங்கள் ஏராளமாக இருக்கு. ஏன் நோன்பு நம்ம வைக்கிறோம் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் இல்லையா? அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஃபஅலுல் ஹக்கீம் லா யஹ்லு அன் ஹிக்மதி. ஹக்கீம் என்று சொன்னால் ஞானம் உள்ளவன், நுட்பமானவன், நுணுக்கமானவன். அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் ஒரு நுணுக்கம் ஒளிந்திருக்கும். சில நுணுக்கங்கள் அதிலே பொதிந்திருக்கும். அதனால் தான் அல்லாஹ் வலிமையடிகளும் குர்ஆனிலே சொல்கின்றான். நம்ம ஓதி வந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும், அல்லாஹு அலீமுன் ஹக்கீம். அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் ஹக்கீமாக அலீமாக இருக்கின்றான், ஹக்கீமாக இருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த ஹக்கீமானவன் ஒரு செயலை செய்ய சொன்னால் அதிலே பல நுட்பங்கள் மறைந்திருக்கும். ஒரு செயலை நீ செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அங்கே பல நுட்பங்கள் மறைந்திருக்கும். இதில் சிலது நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய புலனுக்கு எட்டும், சிலது நம்முடைய புலனுக்கு எட்டாது. அது மாதிரி வருடம் முழுக்க ரிஸ்க் வழங்கக்கூடிய ரப்பு என்ன வேண்டுமானாலும் சாப்பிடு, குழு வஸ்ரபு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று நம்மளை உணவருந்தவும் நீர் அருகவும் நம்மை அல்லாஹ் விட்டுவிட்டு ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் நீ உணவருந்தாதே, பகலிலே மட்டும் உணவருந்தாதே, நீர் அருந்தாதே, உன்னுடைய மன இச்சைகளை பூர்த்தி செய்யும் எந்த ஒரு செயலையும் நீ செய்து கொள்ளாதே என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்று சொன்னால் இதில் ஏராளமான நுணுக்கங்கள் அடங்கியிருக்கின்றது. அது நம்முடைய மன ரீதியாக, நம்முடைய உள்ளம் ரீதியாக, நம்முடைய உடல் ரீதியாக, நம்முடைய இஸ்லாமிய வாழ்விய தத்துவத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் அதிகமான நெருக்கமான உறவுகள் இந்த ரமதானிலே நாம் வைக்கக்கூடிய நோன்பின் மூலமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு இன்றைக்கு உள்ள உலக விஞ்ஞானிகள், முஸ்லீம் அல்ல மாற்று மத சகோதரர்கள் வியக்கின்றார்கள். ஏன் முஸ்லிம்களுக்கு, பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு பெரிய பெரிய நோய்கள் வரவில்லை, கேன்சர் போன்று, அதுவும் குறிப்பாக ஸ்டொமக் கேன்சர், இது மாதிரியான ஆபத்துகளின் மூலமாக, பல்வேறு விதமான நோய்களின் மூலமாக முஸ்லிம்கள் அதிகமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றார்கள் என்று ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட பொழுது அவர்களுடைய தீர்வு, அதனுடைய பதில், ரமதான் மாதத்திலே இந்த மூமின்கள் எல்லாம் தம்முடைய ரப்புடைய கட்டளைக்கு இணங்க நோன்பு வைப்பதன் காரணமாக தான் என்று சொல்கின்றார்கள். என்று சொன்னால் அந்த ரமதானை அவர்களை காட்டிலும் நாம் எப்படி விளங்கி இருக்கிறோம்? ரமதானிலுடைய பயனின் காரணமாக பல்வேறு விதமான பேராபத்து கொண்ட நோய்களின் மூலமாக, நோய்களை விட்டும் இந்த முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள். கண்டுபிடிச்சு ஒன்று எழுதுறான், எவ்வளோ தியரி எழுதிட்டு போயிட்டே இருக்கிறான். மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் ரமதானின் அந்த ஒரு மாத காலம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த குடலுக்கு நாம் தரக்கூடிய அந்த விடுதலை என்பது வாழ்நாள் முழுக்க அடுத்து ஒரு 11 மாத காலம் சீராக செயல்படுவதற்கு எல்லா வகையிலும் அது பிரயோஜனம் தருகின்றது என்பதை அவர்கள் புரிந்திருக்கின்றார்கள். ஆனால் நாம் அதை உணரவில்லை. உணர்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அதிகமாக நோன்பு வைப்போம். சில பேர் சகோதரர்கள், குறிப்பாக வாலிபர்கள், இன்றைக்கு அதிகமான பேர் வேலைக்கு போகணும், இந்த செயல் இருக்கு, என்னால் நோன்பு வைக்க முடியாது என்று சாதாரணமாக நோன்பை விடுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த ரமதானிய நோன்பு என்பது நம்ம மீது கட்டாய கடமை. முஸ்லீம் என்று சொன்னால் என்ன? முஸ்லீம்னா என்னது? முஸ்லீமுடைய அர்த்தம் என்ன? இஸ்லாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? டிக்ஷனரியில் எடுத்து பாருங்க. டு சரண்டர் அப்படின்னு இருக்கும். முழுவதுமாக நம்மை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்துக் கொள்ளுதல். நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், உனக்கு முழுவதுமாக நான் கட்டுப்படுகின்றேன் என்றதுதான் ஒரு முஸ்லீமுடைய அர்த்தம். ஆக அல்லாஹ் நம்மை நோக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிம் மீது ஃபர்தாக ஆக்கியிருக்கின்றான். ஆனால் முஸ்லீம்ன்ட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கிற, கட்டுப்படுகின்றேன் என்று சொல்லிவிட்டு நாமே நம்மளுக்கு வாக்குறுதிக்கு மாறு செய்கின்றோம். அப்படி என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கைசேதமாக அமைந்துவிடும். ரமதானுடைய நோன்பு என்பது ஃபர்த்.
ஏதோ விருப்பம் உள்ளவங்க வச்சுக்கோங்க என்று சொல்லக்கூடிய நஃபில் நோன்பு அல்ல இது. ஒவ்வொரு முஃமினும் கட்டாயமாக ரமதானுடைய நோன்பை வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்மின் மீது கட்டளையிட்டிருக்கின்றான். பெருமானார் சொல்கின்றார்கள், எவர் ஒரே ஒரு முஃமின் மன் அஃப்தர யௌமன் மின் ரமதான், ரமதானுடைய மாதத்தில் ஒரே ஒரு நோன்பை அவர் விடுகின்றார் வேண்டும் என்றே. மார்க்கம் அனுமதித்த எந்த ஒரு காரணமும் இல்லை. கடுமையான நோய் இருக்கின்றது, அல்லது பெண்களுடைய காலமாக இருக்கின்றது, அல்லது பயணத்தில் இருக்கின்றார், இது போன்று மார்க்கம் அனுமதித்த எந்த ஒரு காரணமும் இன்றி ஒரு முஸ்லிம் ஒரே ஒரு நோன்பை ரமதானிலே அவர் விடுவார் என்று சொன்னால், லம் யகுதி அனு சியாமத்தஹர், வருடம் முழுக்க இந்த ஒரு நோன்பை அவர் வைத்தாலும் சரி, ரமதானிலே அன்றைய நாளிலே வைக்கக்கூடிய அந்த ஒரு நோன்பு அந்த வருடம் முழுக்க வைத்த நோன்புக்கு ஈடாகாது என்று பெருமானார் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், ரமதானில் வைக்கக்கூடிய நோன்பு என்பது அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்புக்குரியதாகவும் இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். ஆக நாம் ரமதானை முழுவதுமாக பயனுள்ளதாக கழிக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் எந்த விதத்திலே இந்த ரமதானை இந்த முஃமின்கள் அடைய வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அந்த விதத்திலே அடைவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அதிகமான நோன்பு நோற்ற நிலையிலே இபாதத்துகளை, ஜிக்ர், குர்ஆன் ஓதுதல் போன்ற, தஸ்பீஹ்கள் போன்ற நல் அமல்களை முழுவதுமாக இந்த ரமதானிலே செய்பவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.